வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களோட இந்த நிகழ்ச்சியில இணையறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். 2024 பாராளுமன்ற தேர்தல்ல பாத்தீங்கன்னா பாஜக எதிர்பாராத ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு வந்திருக்குது. ஜெயிச்சாலும் பாஜக தரப்புல பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கிறதா தெரியல. ஆனா இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கல பெருசா அப்படின்னாலும் ஒரு நம்பிக்கை அவர்கள் பக்கம் தெரிகிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஒரு முக்கியமான விஷயத்த பல மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் சுட்டி காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 10 வருஷமா பாராளுமன்றத்துல லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிற அந்த போஸ்ட் காலியாவே இருந்தது. இது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஷேடோ பிரைம் மினிஸ்டர், வாய்ஸ் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பதவிக்கு முக்கியத்துவம் இருக்கு. ஆனா கடந்த 10 வருஷம் பிஜேபி ஆட்சியில இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிற போஸ்ட காங்கிரஸ்க்கு கொடுக்காமே வச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 99 எம்பிக்கள் ஜெயிச்சு லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு பதவியை நிரப்பக்கூடிய அந்த தகுதியை காங்கிரஸ் பெற்றிருக்கிறது. இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிற போஸ்ட் என்ன, அதற்கான முக்கியத்துவம் என்ன, அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ஏன் இந்த தருணத்துல இது ரொம்ப முக்கியமா பேசப்படுதுன்னு இருக்கு. ஆமா, அதாவது லீடர் ஆஃப் த அப்போசிஷனே எங்களுக்கு இல்ல அப்படின்றத இவங்க ஒரு பெருமையா நினைச்சாங்க. அது ஒரு ஜனநாயகத்திற்கே ஒரு இழுக்கு அப்படின்றத அவங்களும் உணரல, இந்த நாட்டுல தேர்தல் நடத்திய அந்த அமைப்பும் உணரல. இதான் உண்மை. ஆனா இன்னைக்கு என்னன்னா, மக்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த காங்கிரஸ் கட்சிக்கு உரிய இடம், எதிர்கட்சிகளுக்கு உரிய இடம், மாநில கட்சிகளுக்கு உரிய இடம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்ட உடனே இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் மிக மிக பலமான ஒரு நிலையில் 100 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பின்புலத்துடன் அமர போகிறார். அது அநேகமா ராகுல் காந்தியா தான் இருக்க போகுது. ஏன்னா ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி வெஸ்ட் பெங்கால்ல தோத்துட்டாரு, ஏற்கனவே இருந்தவர். அதனால இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி உள்ள அங்க உட்கார போறாரு. இது ஒன்று. இரண்டாவது விஷயம், ஃபார் ஹெல்தி டெமோக்ரஸி, ஒரு துடிப்பான ஒரு ஜனநாயகத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த எதிர்கட்சிகளினுடைய பலம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானது. ரொம்ப முக்கியமானது. எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வியை பொறுத்துத்தான், எதிர்கட்சிகள் பங்கேற்கக்கூடிய விவாதங்களை பொறுத்துத்தான் நிறைவேற்றப்படக்கூடிய சட்டங்கள், விவாதிக்கப்படக்கூடிய பொருட்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தமும் இன்னும் சொல்ல போனா ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும். ஏன் அப்படின்னம்னா, இந்த நாடாளுமன்றத்தில் இந்த அரசு தனது செயல்பாட்டை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு விவாதத்தோடு எதிர்கட்சிகளுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களுடைய நலம் நாடி நடைமுறைப்படுத்துகிறது அப்படின்ற அந்த ஜனநாயக எஜெண்டாவை ஆளுங்கட்சி நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பு பலமான ஒரு எதிர்கட்சி. அதனாலதான் உலகெங்கும் பாத்தீங்கன்னா அந்த எதிர்கட்சி அப்படின்றது ஒரு பெரிய ஒரு இதுவாகவே இருக்கும். இன்சைட் த ஹவுஸ் அவர் எப்படி அப்படின்னா, ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு கேபினட் மினிஸ்டருக்குரிய அந்தஸ்து அப்படின்றது அது வெளியில. உள்ள என்ன அப்படின்னம்னா, எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டரும் ஒரு சபாநாயகரும் எழுந்து நின்னோடனே மத்தவங்க உட்கார்ந்துடணுமோ, அதே மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் எழுந்து நின்னோடனே மத்தவங்க அமர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். அவர் எதிர்கட்சி தலைவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னம்னா உடனே அதுக்கு உடனே லிசன் பண்ணணும், உடனே கேட்கணும் சபாநாயகர் அவர்கள். அப்போ அவை தலைவர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற அந்த 3 சக்கரங்கள், 3 அச்சாணிகள் தான் ஜனநாயகத்தினுடைய நாடாளுமன்ற அமைப்பு சுழல்கிறதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படியாப்பட்டது. இப்ப கடந்த ஆட்சி காலத்துல என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. அப்பதான் இப்ப நம்ம விளக்குனது என்னன்றது புரியும். ஏராளமான சட்டங்கள் என்ன பண்ணாங்க, எதிர்கட்சிக்காரங்களை எல்லாம் தூக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் தூக்கி வெளில அனுப்பிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, நிறைவேற்றிட்டு போனாங்க. இப்ப அதெல்லாம் நடக்காது. இப்ப அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னம்னா, லிசன், இதற்கான ஒரு விவாதம் நடத்தப்பட வேண்டும், எங்களுடைய கட்சியின் சார்பில் நாங்க ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் இது மீது கொண்டு வரோம், இல்ல நாங்க ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரோம். முன்னாடி இருந்துச்சு, ஆனா அது உதாசீனப்படுத்தப்படுது. இப்போ அதை பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னோம்னா அது பெரும் பிரச்சனையாகும். நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் பாரதிய ஜனதாவுக்கு ஏற்கனவே கிழிஞ்சு தொங்கக்கூடிய ஜனநாயகத்திற்கு எதிரான முகத்திரை இன்னும் நல்லா கிழிஞ்சு போயிடும். சோ அதனால எல்லாத்துக்கும் ஒரு விவாதம் நடக்கக்கூடிய ஒரு கட்டாயம் வந்திருக்குது. இன்னைக்கு அவங்க 233 பேரை வெளியே தூக்கி போட முடியாது. போட்டாங்க அப்படின்னோம்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே கேள்வி, ஓ இதான் நீங்க பெரிய ஜனநாயகம் ஆலமரம் புடலங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அப்போ இதுதான் இங்க முக்கியம். ஒரு healthy democracy has been established by the people of this country.
அதான் ரொம்ப முக்கியம். எதை பாரதிய ஜனதா விரும்புறே அதனால. ரெண்டாவது விஷயம், நீங்க வந்துட்டு புல்டோஸ் மட்டும் போக முடியாது எதையும். முன்னாடி மாதிரி அதாவது ஒரு எஜெண்டா அரசு தானே மோடி அரசு. அவங்க நினைக்கிறது எதுவோ அதை வந்துட்டு நிறைவேற்றுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு நாள் நாடாளுமன்றம் நடந்தா போதும். என்ன நாடாளுமன்றத்துக்கு அவங்களுடைய அந்த அமெண்ட்மெண்ட், அது சட்டம் நிறைவேற்ற எல்லாத்தையும் பண்ண. இப்ப அப்படி கிடையாது. ஏன்னா இப்ப இவங்களுடைய மினிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தோத்து போயிட்டாங்க. இப்ப இவங்க ஆட்சிக்கு வெளியில இருந்து ஆதரவு தேடுறாங்க. அப்ப அவங்களுடைய மினிஸ்டர்ஸும் வர போறாங்க. அவங்க எல்லாம் எப்படி பண்ணாங்கன்னா அவங்களுடைய மாநில நலனோட அக்கறை உடையவர்களா வந்து இங்க உட்காந்துட்டு வேலையை செய்வாங்க. அப்ப அவங்க எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி விவாதத்தை கூடுவாங்க. இப்ப அந்த எதிர்கட்சிகள் அவருடைய அமைச்சர்கள் கொண்டு வர்றதை வந்துட்டு பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளுடைய பார்வை அவங்க மேல வேற மாதிரி இருக்கும். இப்ப சந்திரபாபு நாயுடு கட்சியை சேர்ந்த ஒரு கேபினட் மினிஸ்டர் ஒருத்த கொண்டு வர்றாரு அப்படின்னா அது என்னன்னு கேட்பாங்க இவங்க. ஏன்னா இங்கேயும் வந்துட்டு மாநில கட்சிகள் ஏகப்பட்டது இருக்கு இல்லையா, இவங்களும் கேட்பாங்க, அவங்களும் அதை பத்தி சொல்லுவாங்க. சோ விவாதம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானவருடைய. அடுத்தபடியா இந்த பினான்ஸ் அப்படின்ற ஒரு விடயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிதி தொடர்பான அலுவல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகள்ல பாரதிய ஜனதா ஒரு பெரிய நாடகத்தையே நடத்திட்டு வந்திருக்குது. மோசடி நாடகம், மாக்கரி ஆஃப் டெமோக்ரசி. இதெல்லாம் சொல்ல தேவையில்லை, இதை டீட்டெயிலாம் கொடுக்க தேவையில்லை, இந்த புள்ளி ஒருத்தர் நீங்க போய் பாத்துக்கங்க, இப்படி எல்லாம் நிர்மலா சீதாராமன் பேசினாங்க. இப்ப அதை பேச முடியாது. பேசினா என்ன ஆகும் அப்படின்னம்னா இந்த 233 பேரும் பாய்வாங்க. உங்களுக்கு முதல்ல இதை சொல்லிட்டு இங்க போங்க, ஆக்ட் அக்கார்டிங் டு தி ரூல்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்துருக்குது. ரெண்டாவது விஷயம், முன்னாடி பாரு அப்படி அப்படின்னு நானா வெங்காயமா நான் சாப்பிடுறது இல்ல, வெள்ளை பூண்டா நான் மோந்து பாக்குறது இல்ல அப்படிலாம் சொல்லிட்டு போக முடியாது. இப்ப எதிர்கட்சி தலைவர் ரெஸ்பான்சிபிள் டு யுவர் பொசிஷன் மிஸ்டர் பினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அது எல்லா இடத்துலயும் எதிரொலிக்கும். இப்ப இதான் இந்த மாற்றத்துக்கான முக்கியம். இது இல்லாம இப்ப வந்துட்டு பல்வேறுபட்ட நிலைக்குழுக்கள்லாம் இருக்கும், ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். அதெல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளுடைய பங்கேற்பு ரொம்ப ட்ரூவா இருக்கும். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய வாய்ஸ் ரொம்ப சத்தமாவே இருக்கும். சோ அப்ப எல்லா விதமான ஒரு ஹவுஸ் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணுத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு விவாதமும் சரியான ஒரு முடிவும் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு பாதிக்கும். அதுலயும் குறிப்பா எதிர்கட்சிகள் பலம் வாய்ந்து ஆளுங்கட்சி மைனாரிட்டியா வந்துருக்கு இல்லையா, அதுலதான் ரொம்ப ஜனநாயகத்தினுடைய உயிர்ப்பு நல்லா இருக்கும். உலகம் ஃபுல்லாவே இது ஒரு காமன். நீங்க கவனிச்சுக்கணும்னா நல்ல துடிப்பான ஜனநாயகம் சொல்லக்கூடிய துடிப்பான ஜனநாயகம் தான் இஸ்ரேல் கூட. எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் கிட்டத்தட்ட சமபலத்தோடய இருக்கும். ஆதரவுல தான் வந்துட்டு வேறுபட்டு நிப்பாங்க. பெரும்பான்மை அப்படி அறுதி பெரும்பான்மை அதெல்லாம் வந்துட்டு இந்த நாட்டுல சொல்லக்கூடிய விஷயம். அங்கெல்லாம் எப்படின்னா ஆளுங்கட்சின்னா ஆளுங்கட்சி, எதிர்கட்சினா எதிர்கட்சி, நல்ல கிளீனா விவாதிப்பாங்க. அந்த இடம் தான் வந்துட்டு இப்போ வந்திருக்குது. ஸோ இப்ப இந்த இடத்துக்காக நாம வந்துட்டு முதல்ல நம்ம மக்களை நடந்து பெருமைப்படணும். ஏன்னா எவ்வளவு தடைகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். 1,07,00,000 ஓட்டை வந்துட்டு சேர்த்தாங்க. இதெல்லாம் இல்லைன்னா 292 கிடையாது, 92 தான் இவங்க. அப்புறம் இவிஎம் வச்சு என்னென்ன பண்ணுவாங்க. விவிபேடை என்றதுக்கு வந்துட்டு நீதிமன்றமே வந்து தடுத்துருச்சு. இப்படி எல்லாமே சாதகமா இருந்தும் கூட இவங்க ஒரு மைனாரிட்டியா வந்து அவங்க நிர்ணயிச்ச இலக்கு ஏன்னா 400 சீட்டுன்றது அவங்க நிர்ணயிச்சுதான் தேர்தலே இறங்கினாங்க. அதாவது செட்டிங் முடிச்சுட்டு தான் தேர்தலே இறங்கினாங்க. அவங்க எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு தான் அவங்க வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்தாங்க. அப்படியேப்பட்டது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மரண அடி அது எல்லா இடத்துலயும் விழுந்துருது. அது கர்நாடகாவா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், ஹரியானாவா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சியினருக்கு கடுமையான ஒரு அடி விழுந்துருக்குது. இந்த அடி வந்துட்டு இதுக்கு மேல இன்னும் மாறும். ஏன்னா ஜனநாயகம் இப்ப பாப்பாங்க, மக்கள் என்னன்னு பார்ப்பாங்க. அடக்குமுறை நடக்காது, அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுக்கு மேல எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் அதுக்கு போவாங்க. எல்லாருமே கட்சிகள் போவாங்க, நாடாளுமன்றத்துக்குள்ள எல்லாம் வெளியில எல்லாத்தையுமே நடக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரு சிக்னிபிகன்ட் டெவலப்மெண்ட் இன் டிகேட். இந்த 10 ஆண்டுகளில் நடந்த மிக குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றம் இந்திய ஜனநாயகத்தில் நிகழ்ந்திருக்கிறது. ரீசெண்டா பரக்கல பிரபாகர் வந்து கரண்ட் அஃபேருக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு சார். பரக்கல பிரபாகர் தான் நீங்க பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாலேயே வந்து பாஜக தனி பெரும்பான்மையோட வராது இந்த தடவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா ஆணித்தரமா சொன்னாரு. அவர் இந்த இன்டர்வியூல இருந்து சொல்லியிருக்காருன்னா மோடி வந்து சிஎம்ஆ இருக்கும் போதும் சரி, பிஎம்ஆ இருக்கும் போதும் சரி, தனிக்காட்டு ராஜாவே இருந்து பழகிட்டாரு.
குள்ளநரியா இருந்து பழகினவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கூட்டணி ஆட்சியில வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அவரால் வந்து இதை நிலைச்சு நிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. அவரால் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, இயல்பாகவே அவரால் வந்து எதிர்கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நபர் அவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இவருடைய கருத்து? அதுதான் அந்த மைண்ட் செட் அப்படின்றதுதான். உளவியல் வார்த்தைகள்லாம் இருக்குது, நான் அதெல்லாம் தவிர்த்துறேன், அது வேண்டாம். இவங்கெல்லாம் எப்படி நம்மனா, இவங்க ஒரு ஜனநாயகத்துக்கு உகந்த ஒரு கட்சியா இல்ல பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தாயமைப்பான RSS இவங்க எல்லாருமே ஜனநாயகத்தை எதிர்க்கிறவங்க, கூட்டாட்சி எதிர்க்கிறவங்க, கருத்து சுதந்திரத்தை எதிர்க்கிறவங்க, ஆண் பெண் சமநிலையை எதிர்க்கிறவங்க, சமூக நீதியை எதிர்க்கிறவங்க, மைய அதிகாரத்தை ஆதரித்து மாநில அதிகாரங்கள் ஒழிக்கப்பட வேண்டும், ஏன் மாநிலங்களை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அப்ப இந்த மைண்ட் செட்ல ஒரு ஷாக்கால வளர்ந்த ஒரு நபர் தான் நமது பிரதமரும் நமது உள்துறை அமைச்சரும். அப்போ இவங்களுடைய மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு இந்த ஜனநாயகம் அப்படின்றது ஒத்து வராது. அது இல்லாம இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவரே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பொசிஷன்ல வந்துட்டு RSS எடுத்து உட்கார வச்சுது, குறிப்பா மோடியும் அமித்ஷாவையும். அதனால இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா, அவங்க ஏதோ ஒண்ணு நினைச்சுட்டாங்க. ஏதோ ஒண்ணு ஒரு 91, 96 ஜெயலலிதா கவர்மெண்ட் தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஒப்பிடணும். ஏன்னா அப்ப அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன், அவங்க கூட ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க, இவங்க படு மோசமா இருந்தாங்க. எல்லாமே நம்ம கையில தான், நாடே நம்மளுதுதான், நம்ம உத்தரவிட்டோம்னா எல்லாமே இங்க ஆடணும், அசையணும், இல்லாட்டி எல்லாமே அப்படி நின்றுடணும் அப்படின்ற ஒரு மனநிலை கொண்டவங்க தான் இவங்க. சோ அதனால பிரபாகர் சொன்னது ரொம்ப கரெக்ட். இவங்களால சகித்துக் கொள்ள முடியாது. ஆனா பிரதமரா இருக்கணுமே, அதானே இங்க வந்துட்டு. அப்ப அந்த பிரதமரா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் அவர் ஏத்துக்கணும், ஏத்துக்கிட்டுதான் இவர் செயல்பட்டாகணும். அதனால என்னன்னா, மோடி முன்னாடியை விட இன்னும் ஒரு சைலண்ட் மோடுக்கு போடுவார், பொறுப்போட கொடுத்து. இப்ப இப்ப எப்படின்னா, மோடியினுடைய கவர்மெண்ட் அந்த PMO ஆபீஸ்ல இருந்துட்டு அந்த எஜெண்டா வரும், PMO ஆபீஸ்க்கு எஜெண்டா வரும், அது எங்கிருந்து வருதுன்னு தெரியும் நமக்கு. அந்த எஜெண்டா படி வந்துட்டு இவர் உத்தரவு பிறப்பிப்பாரு, அது எல்லா மினிஸ்ட்ரிக்கு போவோம், யாருக்குமே எந்த விதமான பங்கு இருக்காது. எடுத்துக்காட்டு அதை நல்லா சொல்லணும்னா, ரஃபால் டீல் போய் போடுறாரு இவரு பிரான்ஸ் நாட்டுல, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங்கே இருக்க மாட்டாரு, அவருடைய பேச்சே இருக்காது. சோ அந்த மாதிரி நடந்துக்குவாங்க. இப்போ அதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. இப்போ அதுக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி வரும்போது அவங்க எல்லாம் இருப்பாங்க, அந்தந்த மினிஸ்டர் வந்துட்டு கூட போவாங்க. அதனால இவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்படி ஒரு எஜெண்டா வைஸே நடந்துகிட்டு எஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்காகவே இருந்த ஒரு பிரைம் மினிஸ்டரா போயிட்டு இப்போ அவர் என்ன பண்ணோம்னா, ஒரு டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்டினுடைய லீடர் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஒப்பந்தங்கள் மற்ற விடயங்கள்லாம் விவாதத்துக்கு வரும்போது இவரால பதில் சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணிடுவாரு, இவர் அந்தந்த மினிஸ்ட்ரி பதில் சொல்லட்டும் சைலண்டா இருப்பாரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு வேற. இப்போ ஒரு பெரிய ஒரு கஷ்டம் என்னன்னா, ஓரளவிற்காவது நாடாளுமன்ற நடைமுறைகள்ல நல்ல விவரமானவங்க, மினிஸ்ட்ரி தொடர்பான நல்லா கையாளக்கூடிய அந்த திறமையும் ஆளுமையும் பெற்றவர்களை தான் மோடியை மினிஸ்டரா நியமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. சோ இத மோடி செய்யலனாலும் இது RSS செஞ்சிடும், விடாது. ஏன்னா இவங்க வந்துட்டு டம்மி பீஸங்களா பார்த்து எம்பிக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. அது நமக்கே தெரியும், இங்கெல்லாம் தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா யார் யாரெல்லாம் இவங்க வந்து நிறுத்துறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். இதுல இருந்து ஒண்ணு எலெக்ட் ஆயிருந்ததுன்னா ஒண்ணுமே தெரியாது. இப்ப இங்க இருந்து நான் கிண்டலுக்காக நான் சொல்ல வரேன், நான் ஒரு உண்மையான அக்கறையில இருந்து ஒரு அனலைசிஸ் பண்றேன். இப்ப எல் முருகன் இங்க இருந்து போனாரு, ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரா போனாரு. அவர் என்ன செஞ்சிருக்காரு நாடாளுமன்றத்துல நீங்க பாருங்க. ஏன்னா அவர் எதுவும் பேசக்கூடாது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாரு, ஏதோ சொல்லியிருக்காரு, எது பேச. ஆனா அவருக்கு 4 மினிஸ்டர் இருக்கு, 4 மினிஸ்டர் அவர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா இருந்தாரு கிடையாது. அப்ப இந்த நிலையெல்லாம் இப்ப மாறப்போகுது. இப்ப எப்படியும் ஒரு 8 to 10 பேர் வந்துட்டு இந்த 2 கட்சியில இருந்து மட்டும் வருவாங்க. அது இல்லாத அங்க மராட்டியத்தில் இருக்கக்கூடிய பிரேக்கவே சிவசேனா, அதுல ஷிண்டே பார்ட்டி, அதுல இருந்து வேற ஒரு 2 பேர் வருவாங்க. சோ ஒரு 10 பேர் மினிஸ்டர் வந்து இப்படி இருப்பாங்க. அவங்க எல்லாம் எப்படி செய்வாங்க, அவங்க எல்லாம் வந்துட்டு அவங்களுடைய டேலண்டட் ஆளர் போலதான் கொடுப்பாங்க. அந்த இதுல இருந்து வரக்கூடிய அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இயல்பா நல்லா பேசுவாங்க, செய்வாங்க, விவாதிப்பாங்க. அப்படி வரும்போது மோடி பிரசாத் இருக்கிறத அந்த வேடிக்கையை நம்ம பார்க்க போறோம். இவ்வளவு நாள் மன் கி பாத்னு தன்னுடைய மனசுல இருக்கிறத மட்டுமே பேசிட்டு இருந்த மோடி இப்ப வந்து சீசன்டு பொலிட்டீஷியன்ஸ் ஆன நாயுடு, நிதிஷ்குமார் போன்றவர்களுடைய பேச்ச தினம் தினம் கேட்கறதுக்கான ஒரு நிலைமையில வந்து கொண்டு வந்து விட்டுருக்கிறாங்க. இத வந்து இவரால ரொம்ப நாள் டாலரேட் பண்ண முடியாது. அதிகபட்சம் 6 மாசம் தான் மோடியால இந்த ஆட்சியில நிலைச்சு நிற்க முடியும். அப்படி மோடியால நிலைச்சு நிக்க முடியாதுங்கிற நிலைமை வந்தா மோடியை மாற்ற கூட RSS தயங்காது
ஆட்சியை நிலைநிறுத்திக்கிறதுக்காக மோடியை கூட மாத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பறக்கல பிரபாகர் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அது அது அவர் சொன்ன விட ரைட்டு. ஆனா அப்படி RSS வந்துட்டு பிஜேபி மேல ஆளுமை செலுத்திய காலம், ஆதிக்கம் செலுத்திய காலம் முடிஞ்சு போச்சு. இப்ப தமிழ்நாட்டுல பாஜக சார்பா நிறுத்தப்பட்டவங்களுடைய ஒருத்தரையும் தமிழ் செய்ய விட்டுடுங்க. மற்றதெல்லாம் பால் கனகராஜ் எடுத்துக்கிட்டு அப்படியே நீங்க போங்க. கன்னியாகுமரி இருக்க பொன் ராதாகிருஷ்ணன் விட்டுருங்க. மத்த யாருமே RSS பேக்ரவுண்ட் உள்ளவங்க கிடையாது. அப்ப எப்படி அவங்க கட்டுப்படுத்துவாங்க? இப்ப இந்த மாதிரி ஆட்கள் தான் வட இந்தியாவில் ஜெயிச்சிருக்கிறாங்க. சோ அமித்ஷா, மோடி அவங்களுடைய பிஜேபி இது நாட்டு ஒரிஜினல் இந்த ஜனசங்கத்துல இருந்து உருவாகி பிஜேபி ஆனா அந்த கட்சி கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா இந்த RSS அடிச்சோட்டில் வந்தவர்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்களே உருவாக்கி வச்சு, அதனாலதான் இவங்களுக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கு இடையே பயங்கரமான மோதல் வருது. இன்னைக்கு அவங்க அழைச்சிருக்கிறாரு மோடி, ஆதித்யநாத் அழைச்சிருக்கிறாங்க. அவர் மேல இந்த பொறுப்பை தோல்வி பொறுப்பு தூக்கி போட போறாங்க. அவர் ஒண்ணு திருப்பி அடிக்க போறாரு. RSS பிஜேபியினுடைய மோதலுடைய முதல் மஞ்சள் தோல் போட்டு மஞ்சள் வச்சு பொட்டு வைக்கிறது இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போகுது. சோ அப்படியேப்பட்ட ஒரு நிலை. அப்ப பாத்தீங்க அப்படின்னு அந்த டிரான்சிஷன் வந்து அவ்வளவு ஸ்மூத்தா RSS பண்ண முடியாது. ஏன்னா இதைத்தான் இந்த 10 ஆண்டுகளாவே அவங்க செஞ்சாங்க. அண்ணாமலை கொண்டு வந்தது, முருகன்ஜியை போட்டது, இன்னும் பலரையும் கொண்டு வந்தது. அவங்களுக்கு எல்லாம் இவங்க கொடுத்த ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு நான் RSS. அப்ப அந்த RSS பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க கம்மியா இருக்கிற இடத்துல இவங்க சொல்லக்கூடியது நடக்காது. அப்ப மோடி யாராவது ஒருத்தர் நியமிப்பார் அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அமித்ஷா தான். சரிதானா? அப்ப எப்படி இவங்க செய்ய போறாங்கன்றது அந்த ஒரு நாடகத்தையும் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது ஒரு விஷயத்த வந்துட்டு RSS விடாது. 75 வயசான உடனே நீ வெளில போன்னு சொல்லிட்டு ஊடகங்களை எல்லாம் தூண்டி விட்டு கண்டபடியான ஒரு ப்ரெஷர் வந்துட்டு பிஜேபி மேலே ஏற்றும். போதும், விலகு, இதெல்லாம் சரிப்படாது, நீ ஏன் இருந்துகிட்டு இருக்கிறது அப்படின்றது கிடையாது. ஏன்னா RSS ரொம்ப நாளா பிஜேபி ஒரு கட்டத்துல எதிர்க்குது. எப்படி ஒரு அடிப்படையில் எதிர்க்கிறது என்னன்னா மோடி சென்ட்ரிக் ப்ராபகண்டா, மோடியை மையப்படுத்திய பேச்சு, மோடியை மையப்படுத்திய அட்வர்டைஸ்மெண்ட், இதெல்லாம் வந்துட்டு RSS வந்துட்டு எதிர்த்துக்கிட்டே வருது தொடர்ந்து. அப்படி இருந்ததுதான் அந்த தோல்வியே காரணம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நீங்க இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் அப்படின்றவங்கள வந்துட்டு இந்த RSS பேக்ரவுண்டோட வந்தவங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் சொல்லுவாங்க, இவர் எல்லாத்துக்கும் மோடின்னு சொல்றாரு அப்படின்றதே அவங்க சுட்டி காட்டி இருக்கிறாங்க. நானே இதை கேட்டிருக்கிறேன். அப்ப என்ன அந்த மோடி சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் வந்துட்டு RSS உடைக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கட்டாயம் இருக்குது. அதை யாரை வச்சு இவங்க செய்ய போறாங்க? நிதின் கட்கரி alone cannot be the person. அவரை மட்டுமே வச்சு பண்ண முடியாது. மற்றபடி மத்த யாரை வச்சு இவங்க பண்ண போறாங்க? அந்த அளவுக்கு நமக்கு இன்னர் நாலேஜ் கிடையாது. அவங்களோட யார் யார் RSS அப்படின்றது இந்த ஹொசபோலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. வெரி பவர்ஃபுல் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு RSS ஐடியாலஜி, ஹையரார்கி எல்லாமே. அவங்களாம் எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்றதெல்லாம் என்ன விதமான இதை வச்சு கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ டவுன் த லைன் we are going to see a lot of drama. நிறைய நாடகத்தை நம்ம பார்க்கணும். இறுதியா ஒரு கேள்வி சார். லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கறது இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணலனாலும் ராகுல் காந்தி தீவிரமான அப்போசிஷனுடைய வேலையில இறங்கிட்டாரு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல்ஸ் மூலமாக 30 லட்சம் கோடி ஸ்டாக் மார்க்கெட்ல வீழ்ச்சி நடந்திருக்கு. இதற்கு இந்த அரசாங்கம் வந்து பொறுப்பேற்றுட்டு பதில் சொல்லணும். இது சம்பந்தமாக ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைச்சு இதை வந்து விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விமர்சனம். அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு பிரதமரும் ஒரு உள்துறை அமைச்சரும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அதன் மூலமா இழப்பு ஏற்பட்ட ஒரு நிகழ்வு எந்த ஒரு மேற்கத்திய நாடுகள் எடுத்திருந்தாலும் அந்த அரசே நெருக்க விழுந்துட்டு. பிகாஸ் யூ இன்ஃபுளுயன்ஸ் தி மாசஸ் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் தே சஃபர்ட் லாசஸ் அட் யுவர் பிஹெஸ்ட். நீங்க பண்ணதுனால அவங்க இறந்தாங்க, அவ்வளவுதான். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நீ எடுத்துட்டு வெளில போ. நீங்க வந்துட்டு உங்களுடைய பொசிஷனுக்கு ஏற்றபடி நீங்க நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த நாட்டுல ஊடகங்கள் பாருங்க, நேற்று யாராவது விவாதிச்சாங்க பெருசா? இன்னைக்கும் இது கோதி மீடியா தான். இன்னைக்கும் இது கோதி மீடியாவே தான் இருந்துட்டு இருக்குது. ஜனநாயகத்தை மோடி கொல்ல நினைச்சாரு. நீங்க நினைச்சிட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இவங்க ஜனநாயகத்தை கொள்வாங்க. 30 லட்சம் கோடி சாதாரண விடயமா? நீ யார் இன்வெஸ்ட் பண்ண சொல்றதுக்கு? அது அன்றாட டைனமிக்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒரு இது மாறும். அதுல அட் தர் ஓன் ரிஸ்க் தே இன்வெஸ்ட். நீங்க பண்ணது என்னாச்சு? ஷார்ட் டர்ம் கெய்னர்ஸ்க்கு வந்து ஒரு இண்டிகேஷன். சட்ட பசாரு மத்தவன் எல்லாம் என்ன பண்ணிட்டான்? உஷாரா இருந்துட்டு அவன் அலர்ட் பண்ணிட்டான். சோ இந்த சன்ட்ரி இன்வெஸ்டர் இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் போயிட்டு மாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டான். இவர் சொல்றாரு, இதுக்கு வந்துட்டு பியூஷ் கோயல் சொல்றாரு, இதுல யாருக்கும் இழப்பு ஏற்படலன்னு.
இழப்பு ஏற்படலன்னா அப்ப 31 லட்சம் கோடி இறங்குச்ச, அது யாருக்கு ஏற்பட்ட இழப்பு? அது சொல்லு இல்லையா? ஒரு பங்குச்சந்தை மேல ஏறி சரியுது அப்படின்னம்னா அந்த சரிவு இழப்பை ஏற்படுத்துவதுன்றது எவரிபடிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா சாதாரண மக்கள், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பாதிக்கப்படலன்னு நீ எந்த இடத்துல சொல்ற? ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு செபின்னு ஒண்ணு இருக்குது, அது பார்த்து செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் பியூரோ ஆஃப் இந்தியா, செபி, அது அப்படியே பெசாத இருக்குது. மோடி மாதிரியே அதுவும் ஒருவேளை தியானத்துக்கு போயிடுச்சோன்னு தெரியல, புரியவே இல்லை. இதெல்லாம் என்ன விதமான நாடு இது? எவ்வளவு தூரம் நம்மளோட இன்ஸ்டிடியூஷன்ஸை கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கேவலப்படுத்தி இழப்புக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா ஒண்ணுங்க, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எல்லாம் போறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாடம் வேணும். நான் என்ன கேக்குறேன்னா, ஓவர் சப்ஸ்கிரைப்டு இந்த பங்குச்சந்தை, இந்திய பங்குச்சந்தைன்றது அதனுடைய அளவுக்கு அதிகமா 2 மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிப்போச்சு. இன்னமும் அதுல நம்பி நீங்க இது இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை நம்பி இவர் நல்லாட்சி கொடுக்குறாரு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு நாட்டையே ஏமாத்தி உங்களையும் ஏமாத்திக்கிறீங்க. என்னைக்கு இந்த ஏர் பபுள் வெடிக்க போதுன்னு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய அப் அண்ட் டவுன் போடும்போது அவங்க சென்செக்ஸ் நிப்டியே இப்பெல்லாம் காட்டுறதே இல்லை, விட்டுட்டாங்க. அப்படியாப்பட்டவருடைய நல்ல வேலை அதை ராகுல் காந்தி ரொம்ப அழகா எடுத்தாந்துட்டு ஒரு அலர்ட் பண்ணதோடு இல்லாம இவங்க எப்படியாப்பட்ட ஆட்கள் அப்படின்றதையும் தெரிவிச்சு போயிட்டாரு. இது இளைஞர்களுக்கு ஒரு பாடம், நகர்ப்புற இளைஞர்களுக்கு ஒரு பாடம். இவங்க எல்லாம் சாதாரண ஒரு வணிக மனநிலை கொண்டவர்கள், வியாபார மனநிலை கொண்டவர்கள், ஆட்சியாளர் தகுதியற்றவர்கள் என்பதற்கு ராகுல் காந்தி வெளிப்படுத்திய இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டிபேக்கிள் இது ஒரு பெரிய உதாரணம். ஒரு ஸ்ட்ராங் விஷயத்தோட இந்த மோடி 3.0 ராகுல் காந்தி தொடங்கி வச்சிருக்கிறாரு அப்படிங்கறத பாக்குறோம். இன்னும் நிறைய ட்விஸ்ட் டர்ன் டிராமா எல்லாம் இனி வரும் காலங்கள்ல பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னும் தொடர்ந்து இது போன்ற எதிர்ப்புகளை நாம எழுப்ப வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி, மிக்க நன்றி.